கேரட்டில் சட்னியா? டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். கேரட்டில் ஜூஸ்லாம் சாப்பிட்ருக்கேன். கேரட் சட்னின்னு ஒன்று இருக்கா? எப்படி செய்வீங்க சொல்லுங்களேன். கேரட் சட்னி செய்யும் முறை சொல்லுங்களேன். இந்த கேரட் சட்னி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா மக்களே? ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலப்பருப்பு, இது கூட 4 பல்லு தட்டின பூண்டு சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் ஒரு ஆஃப் டன் வதங்கினோடனே நமக்கு கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்து அந்த கேரட்டையும் நல்லா வதக்குங்க. இந்த கேரட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா கரையிற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு இது கூட ஒரு துண்டு புளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த கேரட் சட்னிக்கு தேவையான உப்பு, இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு இதெல்லாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான கேரட் சட்னி ரெடிங்க. நீங்களும் இந்த கேரட் சட்னியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.